ஹஹா ஸ்வைப் ஆ என்ன கேஸ் நாங்கள் இப்படிதான் எங்கே வந்தீங்க? நாங்கள் வந்திருக்க மாதிரி இந்த இடத்த பேரை சொல்றதை விட இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சா தான் நல்லா இருக்கும். என்ன இடம் வந்து நீங்கள் நீங்களே கண்டுபிடிங்க. இது மாதிரி இடத்த கடலில் கொஞ்சம் வந்திருக்கீங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி பாருங்க இந்த அழகு. இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கு. இந்த அருகி இது என்ன இடம்ண்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி போனோம்டா இது இங்கிருந்து தான் தொடங்குது ஸ்டார்டிங். இந்த அருகி இதிலிருந்து தொடங்கும். இது வாட்ச் வந்து தனி கிளாஸில் அடிச்சிக்குது. தனி கிளாஸ் லேசர் கட்டிங் அது இதில் அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கிளாஸில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 100 மேலானது. என்னடா ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைக்கு அது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். இது உங்களுக்கு விலைக்கு எவ்வளோ? மாஷா அல்லா மாஷா அல்லா. ஒரு இடம் அதுதானே. இதுவும் ஒரு வேற ஒரு டிசைன். இது அரபிக். எல்லாம் தனி கண்ணாடியில் தான் எவ்ரி டைம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே சூடு இல்லை. இந்த இதை மாதிரி 1 2 3 4 5 அங்கே இங்கேலாண்டு போட்டு வச்சுப்பாங்க. இப்போ நாங்கள் அங்கே பக்கம் போவோம், வாங்க அப்படி போவோம். மேலே காட்டுங்க. அப்படி இதை மாதிரி நீங்கள் இந்த இருக்கு இதை மாதிரி பார்த்துட்டே கேளும் உங்களுக்கு நாங்கள் போகிற வழி இல்லை. ஓகே, இப்படி போனோம்டா இந்த இடத்துல ஒரு ரோடு ஒன்று வருது. இந்த ரோட்டை தாண்டி நாங்கள் நடந்து போகணும். ஓகே, இப்போ வாங்க போவோம். இங்கே எல்லாம் ஆன்டிக் சாமான் மாதிரி தான், பழைய காலத்து. நீங்கள் உங்களுக்கு இதுக்குள்ளேக்கு வந்தால் டெக்னாலஜியையும் ஆன்டிக்கையும் சேர்த்து பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? சரியா. ஆனால் இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு இடம். அங்கே வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க டெசர்ட் ஐட்டம். இங்கே வந்து இதே மாதிரி உங்களுக்கு காஃபி ஐட்டம் வேணும்டா இந்த காஃபி ஐட்டம் குடிக்கலாம். கப் ஆஃப் ஓகே. எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதுக்குள்ளே எல்லாம் ஸ்பீக்கர் ஐட்டம் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுக்கானு. நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பார்த்தவளங்க இடம் ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படி போனோம்டா அப்படியே தாண்டிட்டோம். இதில் நடு சென்டருக்கு ஒரு மரம் வச்சுப்பாங்க. இந்த இருக்கு. இந்த மரம் வந்து இதுதான் இதுகிட்ட சென்டர் இல்லைங்குதா. நீங்கள் இந்த அருகே இதெல்லாம் ஒவ்வொன்றும் கிறிஸ்டலில் செஞ்சு இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் டஸ்ட்பின் எல்லாம் நீங்கள் உங்களோட டஸ்ட்பின் ஐட்டம் எல்லாம் இதிலே போட்டுவிடுங்க, கீழே போட வேணும். க்ளீன் கட்டாது. இதெல்லாம் வந்து விளங்குதா. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டெசர்ட் ஐட்டம். இது வந்து கடல் சார்ந்த இது. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா யூடிசியில் பிளான் ஒன்று போட்டுருக்காங்க. இது வந்து தண்ணி வர்றது. அப்படி இங்கே போனோம்டா யூடிசி. என்ன யூடிசியா? யூடிசியில் பிளானை போட்டிருப்பாங்க. இருக்கு இது ஒரு பில்டிங், அது ஒன்று, இங்கே ஒன்று, இதில் ஒன்று யூடிசி. அப்படியே அதை முடிச்சுட்டு இதெல்லாம் கீழே எல்லாம் நீங்கள் போகிற வழியெல்லாம் இருக்கும். பயப்படுவாங்க. உங்களுக்கு சில் காஃபி குடிக்கணும்னா இங்கே போகலாம்.
இங்கே உங்களுக்கு சில்லுன்னு கொட்டி கிடைக்கும். சரி, எப்படி இருக்குது இடம்? நாங்கள் சொல்ல போனால் எப்படின்னா இதுக்குள்ளே வந்து இல்லை மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வேலை செய்கிற இடம் வந்து சரியான பில்டிங் தான். இப்போ பார்த்தாலும் அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்குது. இன்னும் வராரு مدير كيف حالك؟ زين كيف هذه مكان؟ مكان كيف؟ زين ولا واجي زين؟ பார்த்தீங்களா இது எங்கட நானா? எங்கட நானா? நானா எப்படி இருக்கு இடம்? எப்படி இடம் இருக்குது? இந்த இடம் எப்படி இருக்குது உங்களுக்கு? சூப்பரா? ஓ, ஃபோன் சார்ஜ் போடாமல் வந்தால் இதான் கேஸ். நுமான் எப்படி இருக்கு இந்த இடம்? பார்க்குறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் கொஞ்சம் அப்படி போய் பார்த்துட்டு வரோம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா அப்படி எல்லாரும் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலியோடையும் வரையில் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் வரேன்னா கொஞ்சம் பேச்சுலர்ஸாக வந்தால் கொஞ்சம் பொறாமத்தனம் வரும். ஃபேமிலியோட வாராக்களை பார்த்து, கப்புள்ஸாக வாராக்களை பார்த்து சிங்கிளாக வந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். மனசுக்குள்ள கொஞ்சம் கவலால் வரும். செய்ய ஒன்று இந்த பார்லிஸ் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்க? இது பார்த்தா மேலுக்கு ஐங்கோணியில் செஞ்சுக்கிறாங்க, பெரிய கப்பூரில் வச்சிருக்காங்க ஐங்கோனை செஞ்சு. நீங்கள் என்ன மாதிரி ஐங்கோணியில் அருகோணி ஆட்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சரியா என்ன போல? சரியா இன்னும் படல. அதுதாங்க சல்மான் அவர் இனி ஃபோனும் கேமராவும் கையுமா தான் இருப்பாருங்க. கேமராமேன் அவ்வளோட்ட காட்டையா? இல்லை இல்லை, நாங்கள் வீலாக் பண்ணுறோம். வீலாக் பிளாக். ஓகே, நாங்கள் அப்படி இங்கே போய்த்து உங்களுக்கு காட்ட போகிறோம். அடுத்தது நாங்கள் போவோம். நீங்கள் எல்லா இடமும் பார்த்தா உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். இந்த ஒரு இங்கே ஒன்று நீங்கள் சுற்றி வர பார்த்தா என்ன இருக்கும்? எங்கே பார்த்தாலும் ஏசி 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 ஏசி. அதை சுற்றி ஹீட்டை பற்றி யோசிக்குவாங்க. பயப்படாமல் வாங்க. எல்லாம் இப்படி தான். இந்த இதெல்லாம் சீதான். அதை சுற்றி பயப்படாமல் வாங்க. இந்த இடத்துல ஒரு ரோட் வரும், அதை தாண்டினா கடைசி. அதுவும் நாங்கள் தொடங்கினதும் தான் அங்கே தொடங்கி இங்கே முடியுது. அப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே தொடங்கி அங்கே முடியும். உங்களுக்கு விருப்பமான மாதிரி வரலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நம்மள சொல்லுங்க. சிங்கிளா வராம ஜோடியோட வாங்க. உங்களுக்கு பெட்டர். சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். பாரி அரைச்சிக்கிறானுங்க. ஏதா சல்லிய ஃபேமிலியாக வந்தால் ஃபன் இருக்கு. பேச்சுலர்ஸாக வந்தால் இப்படி தான் வீடியோ எடுத்து தெரிய வேண்டியதுதான். அவ்வளோ எங்களை மாதிரி இருக்கும். பார்க்கிங் கொஞ்சம் பிரச்சனை. பார்க்கிங் கிடைக்கும். ரஃப்பான டைமில் கொஞ்சம் பிரச்சனை. அடுத்த டைமில் கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை வந்திக்கு, வியாழக்கிழமை நைட், வெள்ளிக்கிழமை நைட் எப்படியுமே பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு விருப்பமான, ஆனால் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வந்தால் ஆட்கள் கூட இருக்கும். சும்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை பார்த்து பார்க்குறதுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். எப்படி விளங்குது உங்களுக்கு இந்த ஏரியா? இது மூணுலேயும் உங்களுக்கு எது நல்லா இருந்துச்சு? எங்களுக்கு இந்த சி ஏரியா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய இடமா இருந்துச்சு. சி ஏரியா வந்து கொஞ்சம் பெரிய இடமா இருந்துச்சு. இதிலெல்லாம் யூடிசிட்ட அட் போயிட்டு இருக்கும். எல்லாம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் காடு எல்லாம் போட்டு, காடு இல்லை பூ, அந்த சும்மா
டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. ஸ்பெஷலி தொடங்கினதுல இங்கே வர சொல்கிறேன், பயப்படாமல் வாங்க, சூடு இருக்காது. இது கூல் ஹாலம் தான், அப்பயும் கூலாக்கி வச்சுட்டு பெஸ்ட். நல்ல ஏரியா. நீங்கள் பார்த்தேன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிங்கம், புலி, எருமை, கிடா, யானை எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. இந்த அது என்னென்னு விளங்குதா? கொரில்லா. அப்படி இங்கே பார்த்தீங்கண்டா இதுவும் கொரில்லா மாதிரி தானே கிட்டத்தட்ட. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொரில்லாவும் கோட்ஸில்லாவும் இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கு பாருங்க. சூப்பர் பிளேஸ். இந்த ஆனால் கத்தாரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் என்ன? எங்கே பார்த்தாலும் எல்இடி தான் மச்சான் இருக்குது. எல்இடி மாதிரி. அதோட இன்னும் ஒன்று, அதோட என்ன ஈச்ச மரம். அதுவும் ஓகே. எங்கே பார்த்தாலும் இதை மாதிரி தண்ணியும் வச்சு அலங்காரம் காட்டியிருப்பானுங்க. இல்லையா? ஓ, எல்லா இடத்தையும் பார்த்தோன்னா இது மாதிரி எல்லா ஸ்பெஷலான இடத்துலலாம் இப்படி தண்ணி மாறுது இருக்கும். தண்ணி மாறுது பொதுவாக இருக்காது, ஒரு சாதாரண ஒரு அலைக்காம. நீங்கள் லுசைல் போனாலும் சரி, கத்தாரா போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி இருக்கும். உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது கீழே. பார்க்கிங் போடுறா இருந்தால் காசு எடுப்பானுங்க. 1 ஹவருக்கு 30 ரூபா எடுப்பானுங்க. அதில் கொஞ்சம் பார்க்கிங் பெரிய இருக்கு. நீங்கள் ஒரு 100 மீட்டர் மட்டும் நடக்கணும். வெளியில் இருக்கு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, குறைஸ்தாண்டா எல்லாம் இருக்கு. இவங்க வந்து அதோட முடியுது. அங்கே யூடிசிட்ட பில்டிங் அடிப்படுது. இப்போதான் கட்டுமான பணியை கட்டுமணி இன்னும் முடியலை. நாங்கள் வந்து அந்த சீட்டால் தான் வந்து நாங்கள் வந்தது இதால் முடியலை. அங்கே வர போய் பார்த்தோம். பார்த்துட்டு திரும்ப உங்களுக்காக இங்கே வர நடந்து வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். டாட்டா டாட்டா. பாய் பாய். டாட்டா. லைக் பண்ணுங்கள்.